Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. தொடர்ச்சியா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான உச்சரிப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உச்சரிப்பு ஒரு 5 உச்சரிப்புகள் கத்துக்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி உச்சரிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் சவுண்ட்ஸ் மூலமா உச்சரிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கனாலும் நம்மளால ஈஸியா எழுதிட முடியும். வாங்க என்னென்ன உச்சரிப்புகள் அது எப்படி வருது அப்படின்றதும் அதுக்கான சவுண்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ எது ரிலேட்டடா இருக்குன்னா இங்கிலீஷ் கத்துக்கிறது ரிலேட்டடா இருக்கு. ஸோ வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து நீங்களும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு டபுள் இ வந்தா ஈங்கிற சவுண்ட் வரும்ன்றது ஆல்ரெடி நம்ம லாங் இ சவுண்ட்லயே பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு வேர்டோட கடைசியில வரும்போது ஒரு வார்த்தையில கடைசியா வரும்போது ஈங்கிற சவுண்ட்ல முடியுதுன்னா நம்ம டபுள் இ போடணும். ஓகேங்களா. சோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம ரெஃப்ரி ரீ. சோ இங்க இதை எப்படி படிப்போம்னா ரீ ஈ ரீ இந்த மாதிரி. அப்போ ஈன்னு முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல டபுள் இ போடணும் லாஸ்ட்ல வரும்போது. ஓகே, ஏன்னா ஈயும் ஏயும் சேர்ற இடங்கள்லயும் ஈங்கிற சவுண்ட் இருக்கும். இது மேக்சிமம் உங்களுக்கு எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட மிடில்ல தான் அதிகமா வரும், இடையில தான் அதிகமா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டு பாருங்க, இது என்னது, எப்படி படிப்போம், பியோட சவுண்டு இப் இல்லையா, அப்போ இதோட சவுண்டு ஈ. அப்போ இப்பு ஈ பீட் பீட். அப்போ மேக்சிமம் நீங்க நிறைய வேர்ட்ஸ் எடுத்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிடில்ல தான் நிறைய வரும். ஓகேவா, இந்த ஈயும் மிடில்ல வரும் ஆனா லாஸ்ட்லயும் வரும். அப்போ அந்த ஈ சவுண்ட் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டபுள் இ போடணும். ஓகேவா, ரெஃப்ரி எம்ப்ளாயி ரிட்டையரி அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது பாருங்க, இந்த டபுள் இ வருது, அது கூடயே ஒரு ஆர் சேர்ந்து வருது. இங்க என்ன மாதிரி சவுண்ட்ல நமக்கு வருதுன்னா இயர் இயர், அதாவது அந்த ஆரோட சவுண்ட் அழுத்தக்கூடாது, இயர் அப்படின்ற மாதிரி சவுண்ட் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டியர். ஓகே, சோ இந்த இயர் அப்படின்றது டி இ இயர் இயர் அந்த மாதிரி முடியும். வாலண்டீர்னு படிக்க மாட்டோம், ஏன்னா இது டபுள் ஈன்னு போது ஈர். வாலண்டீர்னு படிக்க மாட்டோம், வாலண்டியர். இன்ஜினியர் நியர் இயர் அந்த சவுண்ட்ல முடியும். ஓகேவா, அதே மாதிரி பாருங்க அடுத்தது ஈயும் மாறும். சோ இங்க ஈக்கு சவுண்டு ஈ தானே வரணும், இல்லைன்னா ஏ தானே வரணும். ஆங்கிற சவுண்டும் ஈக்கு இருக்கு. இது ஷுவா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அஹ் அப்படின்ற சவுண்ட் மாதிரி. சோ இங்க பாருங்க, இந்த வேர்டுல எல்லாம் இந்த ஈஆர் முடியுது இல்லையா, இங்க எல்லாம் என்ன சவுண்ட்ல முடியுதுன்னா அள் அள் அப்படின்ற சவுண்ட் முடியுது. அப்ப இந்த ஈயோட அந்த ஆ சவுண்டு முன்னாடி வரக்கூடிய கான்சனன்டோட சேர்ந்துக்கும். அந்த ஆர் சவுண்டு லாஸ்டா உங்களுக்கு வரும். எப்படி வரும்னா ஹே இல் ஹெல் பர் பர். சோ பன்ற சவுண்ட் நமக்கு வரணும் அப்படின்னா என்ன அதுக்கான ரூல், இப்ப பிளஸ் ஆன்ற சவுண்ட் வந்துச்சுன்னா தான் அது என்னது பான்னு வரும் இல்லையா. தமிழ்ல படிச்சிருப்போம் இப்ப ஆ பா அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ பியோட சவுண்டு தான் இப்பு. அப்ப இங்க ஆங்கிற ஒரு உயிரெழுத்தோட சவுண்டு சேர்ந்துச்சுன்னா தான் அது பான்ற சவுண்ட் கொடுக்கும் இல்லையா. அப்போ இங்க பாருங்க ஈக்கு ஆ சவுண்ட் சொல்லியிருக்கோம். அப்ப இப்பு அப்பர் ஹெல்பர் ஹெல்பர். அதே மாதிரி பாருங்க இங்க ஈக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஈங்கிற சவுண்டு. அப்போ டி இச் சர் டீச்சர் டீச்சர் டான்சர் டான்சர். ஓகே, அப்போ ஆ இர் அப்படிங்கிற மாதிரி தான் சவுண்ட் வரும். ஓகேவா, அடுத்தது பாருங்க ஐடிஒய். இதை நீங்க படிச்சீங்கன்னா இடின்னு படிப்பீங்க. ஓகேவா, அப்படி கிடையாது, இ இட்டு டி. அதாவது என்ன அப்படின்னா ஐக்கு ஈங்கிற சவுண்டும் டீக்கு இட்டு இங்க பாத்தீங்கன்னா ஈங்கிற சவுண்டு. ஓகேவா, அப்போ இந்த இட்டையும் ஈயும் சேர்த்தோம்னா என்ன ஆகும், இட்டு பிளஸ் இ. இதை சேர்த்தோம்னா என்ன வரும், டி வரும் இல்லையா. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இடி அப்படின்றதுல இ டி டி இ டி இடி அப்படின்ற சவுண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, சி வி லி டி சிவிலிட்டி. இந்த ஈ முன்னாடி இருக்க எல் கூட சேர்ந்துக்குச்சு, இந்த டீயும் ஐயும் வரும்போது டி டி. ஸோ ஈக்குவாலிட்டி ப்ராபபிலிட்டி டி டி. அந்த டி வை பாருங்க டீன்றதுல முடியுது. ஓகே, அப்போ டீன்னு போது என்ன சவுண்டு, டி வைக்கு ஸ்பெல்லிங் டீன்ற சவுண்ட் கொடுக்குறோம். அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்ல இந்த ஐடிஒய் பாருங்க ஆட் ஆகுது. அங்க எல்லாமே நம்ம இந்த இடி இடி அந்த மாதிரி ஈ முன்னாடி இருக்க கான்சனன்ட் கூட சேர்ந்துக்கும், அதுக்கப்புறம் டி லிட்டி லிட்டி. ஓகே, அண்ட் லாஸ்ட் சவுண்ட் பாருங்க எம்இஎன்டி மென்ட். எம்மோட சவுண்டு இம், ஈயோட சவுண்டு ஏ. அப்ப இம்மு ஏ மே மென்ட்.
அப்போ மூமெண்ட், ரிட்டையர்மெண்ட், இங்க எல்லாமே மென்ட் அப்படின்றதுலாம் முடியுது. ஸோ அதுக்கான ஸ்பெல்லிங் MENT அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த 5 சவுண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஒரு சவுண்ட்ஸும் பார்த்தாலுமே நம்ம என்ன சொல்லணும்னா நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுலையும் ஒரு மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் சவுண்ட்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, ப்ளஸ் வந்து எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹெல்ப்பர், டீச்சர், டான்ஸர், வாலண்டியர், இன்ஜினியர், சிவிலிட்டி, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு வேர்ட் சொல்றாங்க, எழுதணும் இல்லை தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த டைம்ல அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போ சிவிலிட்டி, சிவிலிட்டி அப்படின்னா அங்க வந்து சிவிலிட்டி, அப்போ அந்த அந்த உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அந்த உச்சரிப்புக்கு என்னென்ன ஸ்பெல்லிங் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால எழுதிட்டு போயிடலாம். அதுக்காக நம்ம முன்னாடியே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்தந்த வேர்ட்ஸுக்கு இந்தந்த ஸ்பெல்லிங் தான் வரும், இதை தான் எழுதணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே தேவையில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்க எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்ட்ஸ் வச்சு வேர்ட்ஸை ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால எழுதுறதுல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கான லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா வீடியோஸ் வந்து தொடர்ச்சியா நாங்க டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ போஸ்ட் பண்ணா நிறைய பேர் பாருங்க, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி ரீடிங்ல கஷ்டப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலுமே அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதாகட்டும் எழுதுறதாகட்டும் ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களால எழுத முடியும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நம்ம நிறைய எழுதணும். அப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்கும்போது அந்த சப்ஜெக்டை தான் நம்ம படிக்க முடியுமே தவிர அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களாலையும் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.